ஒரு அண்மை செய்தி. பிரேக்கிங் நியூஸ். திராவிட முன்னேற்றக் கழகம் சமீப காலம் வரை கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை திமுகவுக்கு எதிரிகளே இல்லை என்று முதல்வரும் துணை முதல்வரும் மாறி மாறி பேசி வந்தார்கள். அதைத் தொடர்ந்து 2026 உறுதியாக திமுகவுக்கு எதிர்ப்பே கிடையாது, 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்வார்கள் என்றும் சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் இவற்றையெல்லாம் மீறியும் சமீப காலமாக திமுக மத்திய அரசு எதிர்ப்பு, ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு, தமிழை காப்பாற்ற வேண்டும், இப்படி பல விஷயங்களை பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக இவையெல்லாம் மக்கள் பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்ல என்பது நன்றாக அறிந்திருந்தும் அவற்றைத்தான் திருப்பி பேசி வருகிறார்களே ஒழிய இந்த 5 ஆண்டு கால ஆட்சியிலே அவர்கள் செய்த சாதனை என்ன என்று மக்களுக்கு சொல்லி வாக்கு கேட்பதிலே அவர்களுக்கு சிரமம் இருக்கிறதா என்ற அச்சம் இருக்கிறதா என்றும் பலரும் கேட்கிறார்கள். எங்கே எதிர்க்கட்சிகள் ஓரணியிலே திரண்டு விட்டால் திமுக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வருவது மிகவும் கடினமாகும் என்ற சூழ்நிலையிலே இது போன்ற மக்கள் பிரச்சனை அல்லாத விஷயங்களை திமுக பேச தொடங்கியிருக்கிறது என்ற ஒரு கருத்து வரத் தொடங்கியிருக்கிறது.